அண்மை செய்தியை பார்க்கிறோம். தனியார் பள்ளி வளாகங்களில் அரசியல் மத நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்ற அரசு உத்தரவை எதிர்த்து வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசு பதிலளிக்க 4 வாரங்கள் கூடுதல் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்? வணக்கம். தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் சம்பந்தமாக அரசியல், மதம் மற்றும் சித்தாந்த ரீதியிலான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என கடந்த மார்ச் மாதம் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று ஆண்டுதோறும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தனியார் பள்ளிகளில் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து வேலூரில் உள்ள சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சென்னையைச் சேர்ந்த காமராஜ் வித்யாலயா தொடக்கப்பள்ளி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனியார் பள்ளிகளில் அரசியல், மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற உத்தரவை அமல்படுத்துவது குறித்து ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு தொடர்பாக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. பதில் மனு தாக்கல் செய்ய தங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கையும் விடுக்கப்பட்டது. அரசு தரப்பின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு பதில் மனு தாக்கல் செய்ய 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி நீதிபதிகள் அதுவரை இடைக்கால தடையை நீட்டித்தும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தனியார் பள்ளி வளாகங்களில் அரசியல், மத நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்ற அரசு உத்தரவை எதிர்த்து வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசு பதிலளிக்க 4 வாரங்கள் கூடுதல் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்? வணக்கம். தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் சம்பந்தமாக அரசியல், மதம் மற்றும் சித்தாந்த ரீதியிலான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என கடந்த மார்ச் மாதம் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று ஆண்டுதோறும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தனியார் பள்ளிகளில் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து வேலூரில் உள்ள சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சென்னையைச் சேர்ந்த காமராஜ் வித்யாலயா தொடக்கப்பள்ளி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனியார் பள்ளிகளில் அரசியல், மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற உத்தரவை அமல்படுத்துவது குறித்து ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு தொடர்பாக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. பதில் மனு தாக்கல் செய்ய தங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கையும் விடுக்கப்பட்டது. அரசு தரப்பின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு பதில் மனு தாக்கல் செய்ய 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி நீதிபதிகள் அதுவரை இடைக்கால தடையை நீட்டித்தும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.